ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிக் பாஸ் சீசன் 9 கப்பை வந்து பிரஜனுக்கே கொடுத்துடலாம். ஏன்னா இந்த சாண்ட்ரா மாதிரி ஒரு ஆள் கூட 15 வருஷமா 20 வருஷமா தெரியல, அது கரெக்டாக இவ்வளோ நாள் வந்து வாழ்ந்திருக்காரு. அதுக்கே வந்து இவருக்கு வந்து ஒரு பாராட்டு கிடச்சே ஆகணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வீட்டில் வந்து ஒரு ஏவி வந்து போட்டிருப்பாங்க. அது ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றின ஏவி. அப்போ வந்து திவ்யா உடஞ்சி அழுதுருப்பாங்க, எனக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சாண்ட்ராலாம் போய் கட்டி பிடிச்சிட்டு நீ எனக்கு எப்போவுமே ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப் வந்து கொடுத்துருப்பாங்க. பிரஜனுமே வந்து நான் வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருந்திருப்பேன்னா உனக்கு இந்த மாதிரிலாம் இருந்திருக்காது, அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, சாண்ட்ரா வந்து மாறிட்டாங்க அப்படின்னு பார்த்தா நேற்று வந்து பேசிகிட்ருக்குறாங்க பிரஜனும் அவங்களும். பிரஜன்கிட்ட சொல்லிகிட்ருக்குறாங்க, நான் வந்து இந்த பணப்பெட்டியை எடுத்திருப்பேன், இந்த பணப்பெட்டியை எடுக்காமல் இருந்ததுக்கு காரணம் வந்து திவ்யா தான், என்னை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுட்டா. புலம்பினா பணம் அந்த டாஸ்கில் அவளுக்கு வந்து கிடைச்ச பணத்தை அவள் போடும்போது பார்த்திங்கன்னா நல்ல வாயம் சம்பாதிச்சதை நார வாயம் தின்றான். அந்த மாதிரி வந்து பாடிக்கிட்டே அந்த பணத்தை வந்து போட்டா. அவள் என்ன தான் மீன் பண்ணி பாடினா, ஏன்னா இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து சாண்ட்ரா தான் பணத்தை எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்காங்க. அவளுமே அந்த மாதிரி தான் நினச்சிருப்பா. அப்போ அந்த பணத்தை நான் எடுத்தேன்னா அவள் வந்து இந்த மாதிரி தானே என்ன நினைக்கிறா, அதனால தான் நான் பெட்டியை எடுக்கலை, தப்பு பண்ணிட்டேன், நான் என்ன அவள் சொல்லியிருந்தாலும் அந்த பெட்டியை நான் எடுத்திருந்துருக்கணும், அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. நேற்று வந்து இந்த மாதிரி மாற்றி பேசுனாங்க, இன்றைக்கி வந்து இப்படி பேசுகிறாங்க. பிரஜன்மே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யார் என்ன சொன்னால் என்ன, இந்த பெட்டியை வந்து நீ எடுத்திருக்கணும் அந்த மாதிரி வந்து சொல்கிறாரு. வீட்டுக்குள்ளே சாண்ட்ரா வந்து வந்த உடனே பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் வந்து சொல்லியிருப்பார், என்னக்கா தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் பெட்டியை வந்து எடுத்திருக்கலாம்ல அப்படின்னு. அதுக்கு என்ன, வினோத்துக்கு வந்து 18 லட்சம் கிடச்சது வந்து எனக்கு ஹாப்பி தான், அவர் வந்து நல்லா இருக்கட்டும், எனக்கு வந்து பிரஜன் தான் நல்லா இருக்கணும்னு நான் நினச்சேன். இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் 10 படம் சைன் பண்ணியிருக்கிறாரு, எனக்கு வந்து 18 லட்சம் இல்லை 18 கோடியே சம்பாதிச்சு தருவார் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அங்கே அந்த மாதிரி பேசிட்டு பெட்டியை வந்து எடுத்தோம்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரஜன்கிட்ட இப்போ ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் பிரஜன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த சோஃபாவில் வந்து வியானா, ரம்யா, திவ்யா எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது நீ வந்து என்னையும் திவ்யாவை வச்சு சந்தேகப்படுற மாதிரி பேசினதை அவள் வந்து வியானா வந்து திவ்யாட்ட சொல்லி கொடுக்குறா, நான் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து கேட்காம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்ருக்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா வந்து யார் என்ன சொன்னாலும் அவள் வந்து அதை நம்பலாமா, திவ்யா வந்து நம்பியிருக்கவே கூடாது, நான் என்ன அப்படியா பண்ணேன், ஐபேக்கோ அந்த ஐஸ்கிரீம் டாஸ்கில் கூட நீ வந்து திவ்யாவுக்கு கொடு அப்படின்னு சொன்னதே நான் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மக்கள் எல்லாருமே முட்டாள்களா, மக்கள் எல்லாருமே இதை நாங்கள் பார்த்துட்ருக்குறோம், நீங்கள் பின்னாடி பேசுனது எல்லாமே தெரியும், அப்போ மக்கள் வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்களா யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு. இவங்களுக்கு வந்து நடிப்பு அரைக்கிங்க பட்டம் மட்டும் போதாது, இவங்களுக்கு பல பட்டங்கள் வந்து கொடுக்கணும். வாட்டர்மெலன் வந்து ஒரு உலகத்தில் எப்படி வாழ்ந்துட்டுருக்கிறாரோ மைண்ட் அளவில், அதே மாதிரி நம்ம நடிப்பு அரைக்கி சாண்ட்ராவும் ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. யாருமே நினைக்காதது அவங்க வந்து நினச்சாங்க அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. விஜய் சேதுபதி சார் வந்து ஸ்டேஜில் பெட்டியாக நீங்கள் எடுக்கலை அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு எடுக்கணும்னு தோணலைன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ எடுக்காததுக்கு திவ்யா தான் காரணம் அப்படின்னு ஒரு இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க மைண்டில் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா, கார் டாஸ்கில் பேனிக் அட்டாக் வந்து கீழே விழுந்ததுனால மக்கள் வந்து நமக்கு தான் வந்து ஓட்டு போடுவாங்க, மக்கள் வந்து நம்ம மேலே ஒரு சிம்பத்தி வச்சுருப்பாங்க, நம்ம ஓட் லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்திருப்போம், நம்ம தான் டைட்டில் அடிக்க போகிறோம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் பணப்பெட்டி இருக்கக்கூடிய சைடே இவங்க வந்திருக்க மாட்டாங்க. வெளியே அந்த பீம் பேக் போட்டு படுத்திருப்பாங்க. ஆனால் அரோரா வந்து கை வைக்கும்போது கூட பார்த்திங்கன்னா சும்மா கூட தொடாத, கை வைக்காத அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ எடுக்கதாக இருந்தால் இவங்க அப்போவே எடுத்திருக்கலாம். நம்ம நடிப்பறைக்கியோட மைண்ட் செட் இதாக தான் இருந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கும் பண்ணி விடுங்க. பாய்.